ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் பதிவான தபால் வாக்குகள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டு அவற்றை அந்தந்த தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப் குமாருடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அதாவது 39 பாராளுமன்ற தொகுதியிலையும் பதிவான இந்த தபால் வாக்குகள் அனைத்தும் இப்போ தற்போது திருச்சிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த அரங்கில் திருச்சி மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப் குமார் அவர்கள் இருக்கான அந்த ஆய்வு பணியை நேரடியாக மேற்கொண்டு இருக்காங்க. அவரிடம் நம்ம கேட்கலாம், இதுக்கு இந்த சிஸ்டம் இப்போ இந்த முறை ஏன் சார் இது போல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், இது வரைக்கும் பண்ணவே இல்லை, ஏன் இதை இப்போ முதல் முறையாக அமல்படுத்தும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் அலுவலரும் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இந்த போஸ்டல் பேலட் ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சர் மூலயமாக மற்ற தொகுதிகளுக்கு அவங்க ஃபிசிக்கலாக அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அதர் தென் அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்ஓஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 38 பேரை டெப்யூட் பண்ணி அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் போஸ்டல் பேலட்டை கொடுத்து அனுப்பணும். இப்போ ட்ரிச்சி பீயிங் த சென்டர் ஆஃப் த ஸ்டேட் இங்கே எல்லா ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செட்டப் பண்ணியிருக்கும். இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் 38 தொகுதிக்கு உண்டான நோடல் ஆஃபீஸர், போஸ்டல் பேலட்டுடைய நோடல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இங்கே அவங்களுக்குள்ளாரே அந்த போஸ்டல் பேலட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதனால் டைம் சேவ் ஆகும். இது முதல் முறையாக நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தால் திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டேபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக அவர்கள் ஏற்கனவே போஸ்டல் பேலட்டை பிரிச்சே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர்கள் அடுத்த மற்ற தொகுதிக்கு உண்டான போஸ்டல் பேலட்டை ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் போதுமானது. இன்றைக்கு ஈவினிங்குள்ளார என்டையர் ப்ராசஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போஸ்டல் பேலட் ப்ராசஸ் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடும். ஸோ ஈவினிங் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டல் பேலட்ஸ் தொகுதி வாரியாக எவ்வளோ வந்திருக்குங்கிற ஃபிகர் ஈவினிங் நமக்கு தெரியும். மிக முக்கியமாக இந்த 39 பாராளுமன்ற தொகுதியில் அதே போல் விளவங்கோடு இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குகளும் இங்கே வந்திருக்கு. இவங்க அனைவரும் இதை எடுத்துக்கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் இன்று மாலை அவர் அந்தந்த பாராளுமன்ற தொகுதிக்கு சென்று விடுவார்கள். ஆமாம், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான போஸ்டல் பேலட்ஸுமே நம்ம இங்கே வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தொகுதியை சார்ந்த அவர்கள் ஈவினிங் போகும்பொழுது அவர்களுடைய போஸ்டல் பேலட் ஏற்கனவே போலீஸ் எஸ்கார்ட்டோடு அவங்க வந்திருக்காங்க. ஸோ போஸ்டல் பேலட் ரிட்டர்ன் போகும்பொழுதும் ஃபிகரை டேலி பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்து போவாங்க. எவ்வளோ போஸ்டல் பேலட் மற்ற தொகுதிக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளோ போஸ்டல் பேலட் இவர்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபிகர் டேலி பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து அவங்க புறப்படுவாங்க. வித் எஸ்கார்ட்ஸோட அந்த ஆர்ஓ கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் ட்ரிச்சி வில் பி மானிட்டரிங். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.